வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். நம்ம அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ குரூப் 4 பேட்ச்க்கான ஒரு அப்டேட் தான். எப்படி படிக்கலாம், எப்படி நம்ம வந்து பேட்ச் கொண்டு போக போகிறோம், ஸோ எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட். 2026 எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா நமக்கு தெரியும் ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வீக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்தது அப்படின்னா சீக்கிரமாக கொடுத்தாலும் நல்லது தான். ஒருவேளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்மளோட பேட்சை இப்போது ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஒரு 7 டார்கெட்டை அதில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறீங்க மேக்ஸ்லையும் ஜிஎஸ்லையும். ஸோ அதுக்கு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளான் பேஸ்டு இப்போ படிக்க போகிறோம். ஸோ அதன் பிறகு ஆனுவல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாக்ட் டைம் லைன் தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை மாற்றி ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறோம். ஸோ ஸ்லோவாகவும் ஸ்டடியாகவும் நமக்கு டைம் இருக்கிறதுனால முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச் தான் இது. ஸோ இப்போ இந்த குரூப் 2026 இப்போ தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கை ஒமிட் பண்ண முடியாது, அது ஃபவுண்டேஷன் தான். ஸோ இல்லை அவுட் சோர்ஸ்லேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து நீங்கள் வெளியில் இருக்கிற ஏதோ புக்ஸை வந்து படிக்கிறோம் அப்படின்னு போகாமல் ஓகே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சு தான் ஆகணும். 6th to 12th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் நீங்கள் படிக்க போகிறீங்க. ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். சேம் டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எல்லா விதத்துலையும். சரிங்களா? ஸோ தமிழுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி, தமிழுக்கு 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு படிங்க. ஜிஎஸ்க்கு நியூ மட்டும், ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய புக்ஸு நியூ அப்படின்னா இப்போ என்ன புக்ஸு இருக்கோ ஸோ அந்த புக்கு 24, 25 இந்த டைமில் வாங்க இருக்கக்கூடிய புக்ஸ் நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தாலும் சரி, இப்போ வச்சுருக்கக்கூடிய புக்ஸும் சரி, அதை வந்து படிங்க. ரொம்ப ஜிஎஸ்க்கு வந்து இப்போ ஓல்டு புக் அப்படின்னா இது 2017க்கு முன்னாடி இருந்த புக்கு, அதை படிக்க சொல்கிறோம். ஸோ நிறைய சோர்ஸ் சொல்லியிருக்கோம். ஜிஎஸ்க்கு இது மட்டும் போதும், படிங்க. ப்ளஸ் ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் கவர் பண்ணி கொடுப்போம். அந்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. சிலபஸ் அடிப்படையில் புக் வைஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க தமிழ். ப்ளஸ் அவுட் சோர்ஸ் படிக்கணும். அது எது செலக்டிவாக தான் படிக்கணும். எல்லாத்தையும் போட்டு படித்தோம் அப்படின்னா டைம் பத்தாது, போய்கிட்டே இருக்கும். தேவையானது என்ன, எப்படி படிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அது உங்களோட பிளானில் இன்க்ளூட் பண்ணி படிக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் மந்தில் வரக்கூடிய உங்களுக்கு பிளானில் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஜிஎஸ்க்கு புக்ஸை வந்து நம்ம படிக்க போகிறோம். சிலபஸ் வைஸ் புக்கு சோர்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கூல் புக் இருக்குது, அதை நம்மளோட எஸ்சிஆர்டி புக் கம்பைலேஷன் இருக்குது. ஸோ இப்போ சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்கோ புக்கில் இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக என்ன படிக்கணுமோ அது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் படிக்க போகிறோம். அடுத்த அவுட் சோர்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு டாப்பிக்கு நம்ம பண்ண வேண்டிய அதிகபட்ச ப்ரிப்பரேஷனுக்கான வேலை. ஓகே. ஸோ இப்படி தான் போகும்போது ஆப்டிடியூட் ரீசனிங்கு கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் படிக்க போகிறீங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கான்செப்ட் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிடும். ஸோ அதுலேருந்து ஆர்எஸ் அகர்வாலில் சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்து ஒரு சில அங்கே கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸும் படிக்க போகிறோம். கொஞ்சம் படிக்க போகிறோம். ஆனால் முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை ஃபவுண்டேஷனுக்கான அந்த ஸ்கூல் புக். ஓகேவா? எகைன் நான் அதுக்குள்ளேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய சோர்ஸ் நம்மளால் போய் படிக்க முடியாது. இந்த டைமில் இதுக்குள்ளேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கலாம். அடுத்த டைம் இந்த புக்கிலேருந்து கேட்காம போகலாம். சரியா? நான் அவுட் சோர்ஸ் நிறைய சோர்ஸ் சொல்லலாம். இந்த டைம் அதிலேருந்து கேட்டாங்க, அடுத்த டைம் அதில் கேட்கல, வேற ஒரு புக்கில் கேட்டாங்க ஜிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். பட் தமிழுக்கு நமக்கு சிலபஸ் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக அந்த கலைச்சொல்கள் அதுதான் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து வெளியிலேருந்து கேட்குறாங்க. புது வார்த்தைகள் அதுக்கு தெரியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம நகராதியை நம்ம வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய டெஸ்ட்டு கிளாஸாக இருந்தால் டெஸ்ட்டில் வந்து புக்ஸுக்கு நியூ அண்ட் ஓல்டு புக்கு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்க போகுது. தமிழுக்கு அதே ஜிஎஸ்ஸாக இருக்கும்போது நியூ புக், அதே மாதிரி சிலபஸ் வைஸில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்க போகுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுவோம். இப்போ தற்கால தமிழ்நாடு வரலாறு இருக்குது, இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இருக்குது, லட்சுமிகாந்த் புக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக சிலபஸ் வைஸ் என்ன படிக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்து அதுலேருந்து அட்லீஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் அதெல்லாம் நான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு பிடிஎஃப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. இதெல்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக டைமை பொறுத்து எவ்வளோ தேர்வுகள் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ தேர்வுகள் இருக்க போகுது. பிவைக்குனா பிவைக்கு டெஸ்ட் எல்லாமே தான் இருக்க போகுது. தமிழுக்கு இருக்க போகுது, ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்க போகுது. ஸோ நடந்த தேர்வுகள் லாஸ்ட் 5 இயர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். பட் எல்லா தேர்வுகளும் இப்போ தமிழ் ஒரு 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 100 கொஸ்டினும் இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்னுக்கு தகுந்த என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ ஒரு 5000 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 5000 கொஸ்டின் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க தான் போகிறோம். சரியா? மேக்ஸ்க்கு ஒரு 2000 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே உங்களை ப்ராக்டிஸ் பண்ண தான் சொல்ல போகிறோம். சரிங்களா? ஒரு 2500 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும்.
ஓகே ஜிஎஸ்க்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ புக்ஸ் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போகுது அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் இருக்க போகுது, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்க போகுது. ஓகேவா, நம்ம டெஸ்ட் பேட்சஸில் அண்ட் அது வீடியோ கிளாஸ்க்கும் சேம் அதே தான். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான், ஒரு ஷெட்யூல் இருக்கும். அந்த ஷெட்யூல் பேஸ்டு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த வாரத்துக்கு இதை படிக்க போகிறீங்க, அடுத்த வாரத்துக்கு இதை படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே பிளான் பண்ணிடுவோம். அப்படி பண்ணால் தான் நமக்கு எவ்வளோ போர்ஷன் இருக்குது, எவ்வளோ நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது இருக்கும். நீங்களும் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு டார்கெட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அப்போ தான் நம்மளால் எவ்வளோ முடியுது எவ்வளோ முடியல அப்படின்னு தெரியும். நிறைய கொடுத்து உங்களை வந்து ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு கொடுக்கல. என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம கொடுக்குறோம். நீங்களும் அதுக்கான முயற்சி எடுக்கணும். நம்மளால் முடியாது இவ்வளோ தான் அப்படின்னு நிறுத்தாமல் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்பை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன். நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன முடிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கான பிடிஎஃப். இந்த ஸ்டடி பிடிஎஃப் அப்படிங்கிறது ஸ்கூல் புக். ஸோ இப்போ சில பேருக்கு புக் இருக்காது இமீடியட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் பிடிஎஃப் கொடுப்போம். பட் உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ தமிழுக்காக இருக்கட்டும், தமிழுக்கு இந்த மாதிரி கம்பைலேஷன் 6லேருந்து 8 வரைக்கும் இந்த ஒரு புக்கில் கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்பைலேஷன் இருக்கும். அது வேணும்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தனியாக வாங்கிக்கோங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கான ஸ்கூல் புக்கான பிடிஎஃப், செந்தூலி நாகரிகம்னா எங்கெங்கே இருக்கோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துட போகிறோம். இப்போ மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, எல்சிஎம் இருக்குன்னா எல்சிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட போகிறோம், புக்கில் கூட ரெஃபர் பண்ணுறதுக்கு. சில நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் நம்ம கொடுக்க போகிறோம், அதுவும் உங்களுக்கு வந்துடும். சரியா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி எப்படி படிக்கணுமோ அந்த ஆர்டரில் பிளான் பேஸில் உங்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கும் கொடுத்துருவாங்க. சரியா, இது எல்லாமே பேட்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது, பிடிஎஃப்ஸாக இருக்கட்டும். ப்ளஸ் உங்களுக்கு டவுட்ஸ், உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கிறங்கிற கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் லைவ், பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் லைவ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான ஒரு குரூப் இருக்கும், அந்த சேனலில் கேட்கலாம், இல்லை கால் பண்ணி கேளுங்க, வாட்ஸ்அப் கேளுங்க. அப்படி கேட்கும்போது ஸோ லைவில் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டிவ் டாஸ்க் டீம்லேருந்து இன்சார்ஜ் யார் இருக்காங்களோ, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஓகே, சில சப்போர்ட் டீம்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரியா, ஸோ உங்களோட இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபர்தராக கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுலேருந்தோ கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுலோ எதுனாலும் டவுட் இருந்தனாலும் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்குன்னு தனியாக இன்சார்ஜ் டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கான டீம் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. எனி டவுட்ஸ், எனி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஓகே, அவங்க உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் படிக்கிற புக்ஸை தவிர்த்து எக்ஸாம் ரிலேட்டடான ப்ராசஸாக இருக்கட்டும். ஓகே, எப்படி படிக்கிறது, படிக்க முடியல, மோட்டிவேஷன் இல்லை, ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இவ்வளோ தான் முடிச்சிருக்கேன், என்ன பண்ணலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ரைட். ஸோ கொஷின் இப்போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன், ஐ மீன் இப்போ கேட்டிருக்கக்கூடியதெல்லாம் சார் நான் புக்ஸ் ஏன் ரெஃபர் பண்ணணும் முதல்ல சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு 50% கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுக்கான சோர்ஸஸ் நம்ம எடுக்க முடியும், நியூ புக் ஓல்டு புக்லேருந்து எடுத்து காமிக்க முடியும். ஸோ அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ப்ளஸ் கான்செப்ட், இந்த புக்கை படிக்கிறதுனால ஒரு கான்செப்ட் உங்களுக்கு பில்ட் ஆகும். அந்த கான்செப்டை வச்சு ஒரு 10-15 கேள்விகள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 60லேருந்து 65 கேள்வி வரைக்கும் இந்த புக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை ஒமிட் பண்ணவே முடியாது, கண்டிப்பாக படிக்கணும், படிச்சிருங்க. சரியா, ஓகே. நீங்கள் ஸ்கூல் புக் பேஸ்டு எந்த மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதை பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கே படித்தாலும் நல்லது தான், படிங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 கொஸ்டின்ஸில் அங்கேயும் ஒரு 50% கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்குது. புக்கில் இருந்து வரும், மீது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டாக சோர்ஸ் வேறு எங்கேருந்து வேணாலும் அவங்க கேட்கலாம். ஓகே, டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள்லேருந்து ஒரு 30-35 கேள்விகள் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃபும் இதுக்கான ப்ரூஃபும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஒன்று குரூப் 4க்கும் போட்டிருக்கோம், அதோட பிடிஎஃப்பும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது குறையாது. முன்னாடிலாம் ஜாஸ்தியாக இருந்தது, ஒரு 90% கொஸ்டின்ஸ் வந்து புக்லேயே இருந்தது. இப்போ 50% ஆயிருக்கு, 60% ஆயிருக்கு. படிக்கிறத வச்சு 60லேருந்து 70% வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அதே தான் வந்து ஜிஎஸ்க்கும். ஸோ ஒரு 35 கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் சோர்ஸ் மெட்டீரியல் எங்கேருந்து வேணாலும், பாலிசி நோட் எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கெலாம் நம்ம ரெடி ஆகணும். பட்
இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால நம்மளால் ரெடியாக முடியும். நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது, புக்ஸை படிக்கிறது அப்படிங்கிறது மூலமாக கண்டிப்பாக இந்த நான் எக்ஸ்ட்ராவாக சில கொஸ்டின்ஸ் உங்களால் போட முடியும்னு சொல்கிறேன் இல்லையா, அது எல்லாமே. இப்போ மேக்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 20 கேள்விகள் 22 கேள்விகள் வருது அப்படின்னா இப்போ ஒரு 15 கேள்விகள் இருக்கும். சரிங்களா, போடலாம். ஓகே, ஈஸியாக போடலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கான்செப்ட் நல்லா படித்து ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, புக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா 20 வரைக்கும் போட்டுருவாங்க. 15 போடுறது அப்படிங்கிறது போடலாம். அதுவே கொஞ்சம் இப்போ நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கலாம். 18 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே போட்டுடலாம் அப்படின்னு இருக்கும். இன்னும் படித்த கான்செப்ட் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருந்தோம். நிறைய ரீசனிங்லேருந்து கண்டிப்பாக இப்போது ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்விகள், ரீசனிங்லேருந்து 10 கேள்விகள் போகும்போது இப்போது இந்த இடத்துல வந்து எங்கேருந்து கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எங்கே வேணாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது அது கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதே மாதிரி ஆப்டிடியூட்டில் எல்சியுமே நம்ம புக்கிலேருந்து படித்ததுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு புக்கிலேருந்து கிடச்சிரும். அதை வந்து படிச்சிருவோம். இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இப்போ வந்து ஆர்எஸ் அகர்வால் போகிறோம், எது புக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணோம். அந்த புக்ஸையும் அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் மாடலை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், ஐயோ இத்தனை புக்கு படிக்கணுமோ அப்படின்லாம் ஒரி பண்ண வேணாம். ஒன்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சது, எப்படி போடணும் ஃபார்முலா தெரிய போகுது, எல்சிஎம்னா என்னென்னு தெரிய போகுது, ஹெச்சிஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சது போகுது அப்படின்னா அது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளால் அது ரிலேட்டடாக வேறு கொஷின்ஸ் கொடுத்தாலும் அந்த கொஷின் மாடலை பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, அந்த புதிய மாடலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுவோம். நம்ம டெஸ்ட்லேயும் கிளாஸ்லேயும் நம்ம அதை வந்து என்ன பண்ண போகிறோம், அடிஷனலாக இப்போ இன்க்ளூட் பண்ண போகிறோம். சரிங்களா, பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளால் அதையும் கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, இப்போ இதுதான் சுச்சுவேஷன் அப்படின்னா இதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்கணும்ல, அதையும் நம்ம கொடுத்துடலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம இந்த கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மட்டும் போதும் சார், டெஸ்ட் பேட்ச் நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு பிளான் பேஸ்டு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், ஸ்டடி பிடிஎஃப் ரெஃபர் பண்ணுங்கள், படிங்க. டெஸ்ட் நம்ம வந்து நம்ம ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாவோ இல்லை மொபைல் ஆப்லேயோ நீங்கள் எனி டைம் அக்சஸ் பண்ணிக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப அந்த டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும். சரிங்களா, வேறு எந்த வேலையில் சார் நான் படிக்க போகிறேன் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கான ஃபீஸ் எக்ஸாம்ஸ் வரைக்குங்க, இது ஒன் டைம் ஃபீஸ் தான். அடுத்த குரூப் 2026 நடக்கல சார், 27 ஜனவரியில் தான் சார் நடக்குது அப்படின்னாலும் அது வரைக்குமே இந்த ஃபீஸ் தான். ஓகே, அது வரைக்கும் நாங்கள் வேலை செய்கிறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இன்னும் அதிகமாக செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கும் வேலைப்பள் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எளிமையாக்கும் அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதை போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு முன்னாடி ஃபீஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், 200 இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதுவும் இந்த ஃபஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் தான் இது. இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்சஸில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, சரி, இந்த வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டில் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் சொன்னணும் அது எல்லாமே இருக்க போகுது. கிளாஸில் நம்ம வந்து அடிஷ்னலாக அதை ரெக்கார்டட் வீடியோஸாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸ் எடுத்து ஆட் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் லைவ் கிளாஸஸ், இப்போ எங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் போகுது அப்படின்னா அந்த கிளாஸஸையும் நம்ம லைவாக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதையும் நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸில் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். உங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக சில கிளாஸஸ் லைவில் நடக்குது, உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் நடக்குது அப்படின்னா அதை லைவ் டைமிங்கில் நடத்தும் போது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் மோஸ்ட்லி ஒரு 70 to 80% உங்களுக்கு வந்து ரெக்கார்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து, ஏன்னா எல்லோரும் ஊர் வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் ஒரே டைமில் அந்த வீடியோஸை லைவில் அக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். தேவையான கிளாஸஸ் லைவ்லேயும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டைமிங் அது மிஸ் பண்ணிட்டாலும் திரும்ப உங்களுக்கு ரெக்கார்டாகி உங்களோட கோர்ஸில் வந்துடும், உங்களோட பேட்சஸில் வந்துடும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப பார்த்துக்கலாம். நோ லிமிட். ஓகே, மொபைல் வேணால் மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ படிக்கிறேன் லேப்டாப்பில் பார்க்கலாம், கம்ப்யூட்டர் டேப்பில் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சினாலும் எல்லாத்துலேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி இதுக்குள்ளே கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டும் சரி, இதுக்குள்ளே இன்னுமே பேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய டெஸ்ட்டு, டாபிக் டெஸ்ட்டு, ஓகே, சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியுமோ எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போகுது. இதுவுமே ஒன் டைம் ஃபீஸ் தான். 3499 எக்ஸாம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீஸ் தான். சரிங்களா, முன்னாடி புக்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம வந்து கொடுத்துருப்போம்.
சரியா? இப்போ டைரெக்டாக கிளாஸ் மட்டுமே கம்மியான ப்ரைஸில் வச்சு கொடுக்குறோம். ரொம்ப மினிமமாக கொடுத்தாலும் ஓகே இந்த பேட்ச்க்கு என்ன ஒர்த்தாக இருக்குமோ ஓகே மற்ற இடங்களில் 15,000 20,000 என்ன ஒர்த்தாக இருக்குமோ அதுக்கான கண்டென்ட்டை இதுக்குள்ள நம்ம கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டும் இருக்க போகுது. சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக உங்கள் கோர்ஸ்க்குள்ளே முடியும் போது பாருங்கள் 200க்கு மேலே டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? 300க்கு மேலே கூட வந்து டெஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி இருக்க போகிறோம். அத்தனை டெஸ்ட்டையும் நீங்கள் இதில் மெயின் டார்கெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த புக் பேஸ்டும் ஓகே அது எல்லாமே. ஏன்னா இது ஃபஸ்ட் பேட்ச், இதில் இன்னும் நிறைய கொடுக்க முடியும் எங்களால். பின்னாடி போகும்போது தான் வந்து லாஸ்ட் 3 மந்த் தான் இருக்குது அப்படின்னா இதை மட்டும் படிங்க, இந்த டெஸ்ட் நம்ம இவ்வளோ டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம், நீங்கள் இதெல்லாம் படிக்கணுமா படிச்சுட்டு வந்துருங்க, நான் ஒரு பிளான் கொடுக்குறேன் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குது, எவ்வளோ வேணாலும் டெஸ்ட்டை அவங்கள எழுத சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். டெய்லியும் எழுதுங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு 20 படிச்சிங்களா ஒரு லெசன் 50 கொஸ்டின் எழுது, டெஸ்ட் எழுது, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதுங்க. இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நிறைய டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ கவுண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நிறைய ப்ராக்டிஸ் இருக்க போகுது. உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம். சரிங்களா? ஓகே. ஸோ தேவையாக இருக்கிறவங்க பேட்சில் இணையணும்னு நினைக்கிறவங்க ஸோ சப்போர்ட் நம்பர் அண்ட் அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட்டு 25 சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே 25ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி முடிந்ததற்கு பிறகு இந்த பேட்சை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே 21 இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கான பிளான் வந்துடும். பிளான் இப்போவே ரெடியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஸோ சண்டே ஒரு பார்த்தீங்கன்னா தெரியுதா? சரியா? டிசம்பரா? சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிச்சு இப்போ 26 அக்டோபர் 26ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் தேர்வு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ அதனால தான் பிளான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுனா முன்னாடியே 1 வீக் டைமில் தானே படிக்க ஆரம்பிக்க முடியும். அதனால தான் 21 நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பிளானில் என்ன இருக்க போகுது அப்படின்னா ஒரு டார்கெட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா முக்கியமாக இப்போது ஜிஎஸ்ஸை கையில் எடுத்திருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ அதில் சிந்துவெளி நாகரிகம்னா எங்கெங்கெல்லாம் படிக்கணும், வேக் டு ஸ்டடி அப்படிங்கிறத நம்மளே கொடுத்துட போகிறோம். ஒரு டாபிக் சிலபஸ் வைஸ் ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னா அது எங்கெங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சோர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து சிந்துவெளி நாகரிகம் படிச்சிங்கன்னா அந்த யூனிட் கவர் புக்கில் நீ வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இதெல்லாம் படிச்சிங்கன்னா கவர் ஆகிடும். ஓகே அதே மாதிரி யூனிட் 6க்கு பார்த்தீங்க அப்படின்னா சில லெசன்ஸ் புக்கில் படிக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்ன லெசன்ஸ் எத்திக்ஸ் புக்கில் படிக்கணும், ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கணும், சிலது தமிழ் புக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் லெசன் பிளான். இதுக்கான பிடிஎஃப்பும் உங்களோட கோர்ஸில் இருக்கும். சரியா? அடுத்த மேக்ஸு எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப்பில் புக்கில் எங்கே படிக்கணும் அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கலாம். கிளாஸாக இருந்தீங்கன்னா இதுக்கான வீடியோஸ் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? இது முடிச்சதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு டெஸ்ட்டு, தமிழ்லேருந்து ஒரு 100+ கொஷின்ஸ், ஜிஎஸ்லேருந்து ஒரு 100+ கொஷின்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு 2 டெஸ்ட்டாக எதை ஸ்ப்ளிட் பண்ணுவோம். தமிழ் இப்போ இங்கே இன்க்ளூட் பண்ணலை, பின்னாடி இன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை படிக்க வைக்க போகிறோம். 2யும் கலந்து உங்களை வந்து நிறைய புஷ் பண்ண விரும்பல. ஸோ ஹேண்டில் பண்ணாத வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்குள்ளே ஜிஎஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா தமிழ்லேயே உட்காந்துருவாங்க, ஜிஎஸ் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ ஜிஎஸ்லேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ஜிஎஸ் அண்ட் மேக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜிஎஸ்ஸை கொஞ்சம் குறைக்க போகும். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரம் டெஸ்ட் இருக்குது. ஒரு 5 டெஸ்ட்டுக்கு ஒரு டைம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். சரியா? ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானுக்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஸோ ஒவ்வொரு டைமும் பிளான் மாறும். பாலிட்டி இருக்கும், ஐஎன்எம் இருக்கும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்து தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஓகே ரைட். ஸோ இந்த பேட்ச் ப்ராசஸ், ஜாயினிங் ப்ராசஸ் சிம்பிளாக ஒரு ஸ்டெப் 4 ஸ்டெப் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக்ஸ் வேணுனாலும் நம்ம அதிகமான அகாடமிலையும் இருக்குது. ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிகமான டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் சொல்லிட்டு ஆல்ரெடி 1 lakh+ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்பில் போய்ட்டும் டைரெக்டாக பை பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இல்லை சார் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க
நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான QR கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆக்டிவேஷன் ஃபார்ம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஸ்டூடெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் நேம், ஃபோன் நம்பர், பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை இதில் ஆட் பண்ணி கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா சார்? ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து நான் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன் சார். ஓகே சார், நான் அப்புறம் அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன் சார். சார் திடீர்னு எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் வந்து தேவைப்படுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் கேட்டு ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. சரிங்களா? ஏன்னா 1க்கு 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள், கால் பண்ணி கேளுங்க. ஓகே, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட்டை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணி உங்களை பேங்க்ஸில் ஆட் பண்ணணும். ஓகே, ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு ஆப்பில் அக்சஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் போய் பண்ணாலும் ஸோ இது வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் அந்த பேமெண்ட் போகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு நிறைய ப்ராசஸ் மெயிலில் ஃபாலோ பண்ணுவோம். அவன் இங்கிலீஷ்லேயே பேசுவான், அவனுக்கு நம்ம மெயில் பண்ணி 2 நாள் கழித்து அப்டேட் வந்து மறுபடியும் அவனை இன்ஃபார்ம் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? எதுக்கு? ஸோ அதனால் தெளிவாக தேவை இருக்குது, படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன பேட்சஸ்லையும் இருந்தாங்க. அண்ட் இந்த பேட்சஸ்லையும் முடிஞ்ச வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட்டுக்குள்ளே. ஓகே, இதுதான் ப்ராசஸ், சிம்பிளான ப்ராசஸ், அவ்வளோதாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ எனி டவுட் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேட்சோட டீட்டெயில்ஸ். அந்த 2 நம்பர் 8681859181, இன்னொன்று 9994359181. சரியா? ஃபோன், கால் அல்லது வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எனி டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பேட்சில் மீட் பண்ணலாம். ஹாப்பி தீபாவளி, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. எப்பயுமே முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்லோவாகவும் படிக்கலாம், நல்லாவும் படிச்சுட்டு போகலாம். டைமும் இருக்கும். அவசர அவசரமாக பின்னாடி போய் கஷ்டப்படுறதுக்கு டைம் இல்லை சார், எனக்கு வேலைக்கு போகிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.